காலம் சென்றது, மலையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. காலம் சென்றது, மலையும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடிடு, கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறதற்காக நான் மனம் திறந்து அவரை துதித்து அவருக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் ஒரு முறை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஒரு அருமையான வேத வசனம். தியானிக்க தொடங்கினால் நமக்கு நேரமும் காலமும் போதாது. ஒவ்வொன்றாய் பகுத்து பார்ப்போமானால் இந்த லீலி புஷ்பங்கள், முள்ளுகள், குமாரத்தி, பிரியமானவள் இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து உட்கார தொடங்கினால் அது மிக நேர்த்தியானதாக, நமக்கு அந்த நேரங்கள் போவதற்கு தெரியாது போல இருக்கிற ஒரு நல்ல வேத பாகம். ஆனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒரே ஒரு வார்த்தையோடு நிறுத்துகிறேன். ஒரு புஷ்பம் முள்ளுகளுக்குள் அகப்பட்டு கொண்டால், அது நடுவில் வளர்ந்தால், அது நடுவில் அது மலரத் தொடங்கினாலோ அல்லது மொக்கு விட தொடங்கினாலோ மலர்ந்தாலோ, அந்த முள்ளுகளின்குள் இருக்கிற இந்த மலரின் நிலைமை என்ன மாதிரி ஆகும் என்பதை ஒரு முறை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்து விடலாம். பிறகு நாம் பார்க்கலாம். முள்கள் நிறைந்த ஒரு இடத்தில் அழகாய் நிற்கிற ஒரு புஷ்பம், அது மலர்ந்து விரிந்து காணப்படும் பொழுது அது நிலைமை என்னவா இருக்கும்? அல்லது அது சிறிய பூவாயிருக்கும், அது மொக்கு விடும்போதே அதனுடைய அனுபவங்கள் எப்படி? அது கொஞ்சம் மலரத் தொடங்கினால், பெரிதாகும் போது அல்லது மலரத் தொடங்கினால், இப்படி சில காரியங்களை யோசிப்பதற்கு நான் நேரம் கொடுக்கிறேன். அந்த நேரத்தோடு கூட நீங்கள் சிந்தியுங்கள். இந்த மலரை போல அவருக்கு பிரியமான ஒரு மகள் இருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறார். அப்போ அதனுடைய முழுமையான அர்த்தம் ஒரே வரியில் நான் சொல்லி முடித்து அதற்கு பின்பு நாம் வேத வசனத்திற்கு போகலாம். அவரை நேசிக்கிற அல்லது அவர் நேசிக்கிற, அவரோடு இணைந்து நிற்கிற, அவரோடு வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனத்திற்கு சொல்லுகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த உள்ள உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சொல்லுகிறேன் ஒரு காரியம். என்னுடைய இருப்பிடம், நான் பிரியமானவன் அல்லது தேவனுக்கு உகந்தவன் என்று எண்ணும்போது என் இருப்பிடம் முள்ளுகளுக்குள் இருப்பது போல் வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் அது வித்தியாசமான நேர்த்தியான அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். உண்மையாக ஒரு கர்த்தருடைய மனுஷன் மனதில் எண்ணுவது என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அவன் உள்ளத்தில் எண்ணிக்கொள்ளுகிற வார்த்தை என்ன? அனுபவங்கள் என்ன? அவனுடைய ஆசை என்ன? சுகமாய் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், மற்றவர்கள் எதிராளிகள் செய்கிற சூனியங்கள், பிசாசன் அதிகாரங்கள், வல்லமைகள் நம்மை தொடக்கூடாது. இதிலோடு இன்னொன்று, மற்ற மக்களை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நிற்க வேண்டும், வறுமையை காணக்கூடாது, உஷ்ணத்தை காணக்கூடாது என்று எழுதுகிறது போல வறுமை காணக்கூடாது, எந்த சங்கடங்களும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே விருப்பத்தோடு தான் தேவ சமூகத்திற்கு வருகிறான். இது வருகிறவர்களை குறித்து சொல்லுகிற காரியம் அல்ல, வந்திருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிற காரியம். நான் அவருக்கு பிரியமான ஒரு நிலையை தெரிந்து கொண்டு அவருக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது என் இருப்பிடத்தை
அவர் மாற்றுகிறார். இருப்பிடத்திற்கு முன்பு எனக்கு ஒரு நல்ல உதாரணமான பெயர் கொடுக்கிறார், நீ லீலி புஷ்பம் போல என்று. அவருக்கு மகிமையுண்டாகட்டும். புஷ்பம் எப்படி இருக்கிறது என்று பலர் பலவிதமான கருத்துக்களையும் அதனுடைய நேர்த்தியையும் விளக்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நான் புஷ்பத்தினுடைய இருப்பிடம் என்ன மேன்மையாய் இருந்தது என்பதை மாத்திரம் அதனுடைய தகுதியை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கு சாலமோன் தேவாலயத்தை கட்டி அலங்கரிக்கிற ஒரு வேளையில் தூண்களுக்கு மேலாக இந்த மலர் போன்ற வடிவமைத்தாராம். அப்போ அந்த உருவம், அதனுடைய சாயல் எவ்வளவு நேர்த்தியாய் சித்தரிக்கப்படுகிறதாய், ரசிப்புக்குரியதாய், அழகு நிறைந்ததாய் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அங்கு கடல் தொட்டி ஒன்று செய்யப்படுகிறது சாலமோனால். அந்த கடல் தொட்டியை செய்து முடித்த பின்பு அதனுடைய விளிம்புகளிலே இந்த மலருக்கு ஒற்றது போல உருவத்தை வைத்தாராம். எவ்வளவாய் இது மற்ற மலர்களை விட இந்த லீலி புஷ்பம் என்கிற மலர் அந்த காலத்தில் இருந்தே எவ்வளவு நேர்த்தியாய் அது விரும்பப்பட்டது அல்லது ரசிப்புத்தன்மைக்கு உரியது என்பதை நினைத்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒப்பிடுகிற அந்த ஒப்பீட்டையும், உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு ஒரு நேர்த்தியான வேத வசனம் உண்டு. இந்த லில்லி புஷ்பங்களை அவர் பறிப்பதற்காக அந்த தோட்டத்திற்குள் ஆண்டவர் வருவார், நேசர் வருவார் என்று எழுதியிருக்கிறது. அதிலும் அவரை குறித்து எழுதும் பொழுது சாலமோன் எழுதி வைத்தார், அவருடைய உதடுகள் லீலி புஷ்பத்தை போல காணப்படுகிறதாம். இந்த புஷ்பத்தினுடைய தன்மை இவ்வளவு வர்ணிக்கப்படுமானால் இந்த புஷ்பத்தினுடைய மேன்மை என்ன? நீங்கள் அப்படியே வாசித்து பாருங்கள். குமாரத்தியை ஒப்பிடுகிறார், அவருக்கு பிரியமானவளை ஒப்பிடுகிறார், அவருக்கு பிரியமான கர்த்தருடைய மனுஷனை, கர்த்தருடைய மனுஷியை, விசுவாசியை, அவருக்கு உகந்தவனாய் காணப்படுகிறவனை அவர் ஒப்பிடுகிறார். அவன் ஒரு லீலி புஷ்பம் போல சிகரத்தில் இருக்க வேண்டியவன், தொட்டிகளின் விளிம்புகளிலே வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் ரசிப்பு தன்மைக்கு உரியவனாய் இருக்க வேண்டியவன். அவன் மற்ற காரியங்களை உற்று கவனிக்க தொடங்கினால் எல்லா இடங்களிலும் வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும் வரைக்கும் அங்கே இது எவ்வளவா இருக்கிறது என்று பாருங்கள். அதற்கு பின்பு தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நேர்த்தி ஆக்கப்பட்ட ஒன்று. அதை தான் 139வது சங்கீதத்திலே தாவீது எழுதினார், நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன் என்று. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு விசித்திர வினோதமாய் உருவாக்கிய ஒரு கர்த்தருடைய மனுஷியை, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு விசுவாசியை அவர் முள்ளுகளுக்கு நடுவிலே இருக்கிறது போல, முள்ளுகளுக்கு உள்ளு இருக்கிறது போல என்று வர்ணிக்கிறார். அப்படியானால் ஒரு கர்த்தருடைய மனுஷனுடைய கதி அவ்வளவுதானா? உள்ளுக்குள் இருக்கும் பொழுது இருக்கிற அந்த சிந்தனையை கொண்டு பாருங்கள். சுகமாய் இருக்க வேண்டும் என்று மதத்துக்கு வந்தேன், அப்படிதான் சிலர் சொல்லுவாங்க. எங்கெங்கயோ சுத்தி பார்த்தையா, என்னென்னமோ மருந்தெல்லாம் செஞ்சு எந்தெந்த டாக்டரையோ பார்த்தேன், கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்து அவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார். அப்படி என்கிற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறோம். அவர் எனக்கு ஆறுதல் கொடுத்துட்டார். நான் இவ்வளவு பிரச்சனையில், இவ்வளவு கடலில் இருந்தேன், இவ்வளவு தொல்லையில் இருந்தேன், ஆண்டவரிடத்தில் வந்தேன், எனக்கு இப்பொழுது அப்படி சொல்லுகிற ஒரு நிறைய கூட்டங்களும் சாட்சிகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என் இருப்பிடத்தை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்? முள்ளுகளுக்கு உள்ளே. அதனுடைய அந்த அசைவும் அனுபவத்தை மாத்திரம் பாருங்கள். மலர் வரைக்கும் விட்டுருங்க, அது மொக்கா இருக்கும்போது குத்துற குத்து எவ்வளவுன்னு கவனிங்க. ஒரு மலர் மலர்வதற்கு முன்பு அந்த முக்கால் பாகம் அது வளர்ச்சியாக இருக்கிற அந்த மொக்குகள் இருக்கும் பொழுதே காற்றடிக்க தொடங்கினால் இந்த முள்ளுகளுடைய அசைவுக்கு எத்தனை பாகத்தில் அது குத்தப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்பதை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். அது மலரட்டும், நல்ல மலராய் மலர்ந்து நன்றாய் விரிந்திருக்கும் பொழுது முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் காற்றடிக்க தொடங்கினால் இந்த முள்ளின் அசைவுக்கு எத்தனை இடங்களில் குத்தப்படும். குத்துகிறது மாத்திரமல்ல, அதனுடைய இதழ்களின் நிலைமைகள் என்னவாய் மாறும். ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்தாலே போதும், நாம் நம்முடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஈடு செய்ய முடியாத காரியமாய் மாறும். கொஞ்சம் அப்படி சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்க. நான் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற நிலைமை, இன்றைக்கு விசுவாசிகள் கொஞ்ச நாள்
ஆண்டவரை தேடுகிறார்கள், கொஞ்ச நாள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் கொஞ்சம் உபத்திரம் வந்தவுடனே, வேதத்தில் எழுதியிருக்கிறது, வசனத்து நிமித்தம் கொஞ்சம் உபத்திரம் வந்தவுடனே நெருக்கப்படுகிறதினால் தங்கள் பலனை இழந்து போகிறார்கள். தங்கள் விசுவாசத்தை வளர்த்த முடியாமல் தவிக்கிறார்கள். தங்கள் நம்பிக்கையில் ஓடி ஜெயிக்க முடியாதபடி தோற்று போனவர்களாய் காணப்படுகிறார்கள். தடுமாறி விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ அங்கே நிற்கிறாய் என்று. உபத்திரவத்தையும் குத்துகிற முள்ளுகளையும் வருகிற வேதனைகளையும் வருகிற நெருக்கத்தையும் பார்க்கிறோமே தவிர முள்ளுகளில் சம்பவித்திருந்த அந்த அனுபவங்களை நாம் பார்க்கிறதில்லை. இன்றைக்கு அந்த சூழ்நிலையினால்தான் அநேகர் கர்த்தருடைய மகிமையை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டு ஆண்டவருடைய கிருபைகளை அறிந்த பின்பு மறுதலித்து ஓடி போனார்கள். எங்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில் உறுதியாய் நிற்க முடியவில்லை. இல்லை, காரணம் குத்துகிற முல்லை மட்டும்தான் பார்த்தோம். முள்ளுகளுக்குள் இருக்கிற மகிமையை நாம் கவனிக்கிறதில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஒரே ஒரு வேத வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு நம்முடைய நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு மோசே ஆடுகளை மேய்க்கும்படி கடந்து போகிறதை பார்க்கிறோம். மோசே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். முச்செடிக்குள்ளாக ஒரு அக்னி பற்றி எரிகிறது. அதன் நடுவில் இருந்து பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நேர்த்தியான வேதவாகம், என்ன நேர்த்தியான வேத வசனங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு பிரியமானவள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறாள். முள்ளுகளுக்குள் இருக்கிறவள் முள்ளு குத்துகிறதினாலும் முள்ளு கிழிக்கிறதினாலும் என்கிற வேதனையை பார்க்கிற அனுபவத்தை விட நான் முள்ளுகளுக்குள் தரிசிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்த கர்த்தருடைய மனுஷனாய் மாறுவேனானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பின்னாக அவர் தீட்டி வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். 40 வருஷத்திற்கு திரளான ஜனங்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்து, வானத்திலிருந்து தானியத்தை வரவழைத்து, கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து, அந்த ஜனங்களுடைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் தித்திப்பானவைகளாய் மாற்றி அமைத்து அவர்களை கொண்டு போய் இடம் சேர்க்கும் வரைக்கும் நேர்த்தியான வழிநடத்துதலின் திட்டங்கள் அதில் வெளிப்படும். அதை கவனிக்கிறதில்லை. உபத்திரவத்தை மட்டும் இன்னுமே எனக்கு நல்லாகலை, இன்னும் எனக்கு சரியாகலையா, நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் இந்த போராட்டம் நீங்களை, இன்னும் இந்த கஷ்டம் என்னை விட்டு போகலை. இல்லை, கஷ்டம் போகிறதற்கும் நீங்குகிறதற்கும் அல்ல முள்ளுகளுக்குள் வைத்தது அவரை தரிசிக்கவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும், நம்மை என்னை குறித்து அவர் தீர்மானித்திருக்கிற தூரத்து தீர்மானங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடுத்து சின்ன சின்ன காரியங்களாக கவனிக்கலாம், வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்திற்கு வந்துருங்க. 4வது வசனத்தை கவனிங்க. கூப்பிடுகிற சத்தம். இந்த நல்ல தரிசனங்கள். இன்னும் ஒரு வேத வசனத்தை மாத்திரம் படித்து காட்டுகிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு நேர்த்தியான அனுபவம் உண்டு. அதில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது மோசே சொன்னார், நீங்கள் முள்செடி பற்றி இருக்கிறதை கண்டீர்கள். அங்கு நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று. அதில் அவர் சொல்லுகிறார், முட்களின் அக்னி நடுவிலே எழுந்தருளின தேவனை நீங்கள் அறிந்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, எந்த இடத்தில் குத்தப்படுகிறோம், எந்த இடத்தில் நெருக்கப்படுகிறோம், எந்த வியாதி எந்த வேதனையினால் சீரழிந்து கொண்டிருக்கிறோம், என்ன சூழ்நிலை நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் அப்படி ஆழமாக கவனிங்க. சில நேரத்தில் இந்த திருமண காரியங்கள் எண்ணும்போது தான் மக்கள் சோர்ந்து போகிறார்கள். எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மனுஷனை நான் கட்டியிருக்க மாட்டேன், எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த பெண்ணை நான் திருமணம் செய்திருக்க மாட்டேன், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போச்சு, நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்னும் இவ்வளோ நெருக்கப்படுறேன், இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இன்னுமே இந்த சோதனையை விட்டு நீங்கள் நான் எப்போ தான் தீரப்போகுது, இனி நான் என்ன செய்ய முடியும், ஓடி தப்பிக்க முடியுமா, விவாகரத்து செய்ய முடியுமா, அத்துட்டு ஓட முடியுமா, இது எல்லாம் முடியாது, என் காலத்துக்கு இதுதானா கதி இல்லையா? இல்லை. அப்படிப்பட்ட மன உளைச்சலுக்குள் இருக்கிற தேவ ஜனத்திற்கு வேதம் சொல்லுகிற காரியம், எந்த இடத்தில் குத்தப்படுகிறோமோ, எந்த இடத்தில் கிழித்து எடுக்கப்படுகிறோமோ, எந்த இடத்தில் தாங்க முடியவே அலறுகிறோமோ, அதே இடத்தில் தேவன் எழுந்தருளி நம்மை கைப்பிடிப்பதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்ற இடத்தில் இருக்கிற அனுபவங்களை விட நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால்
எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொன்னார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக அவர் உன் சத்துருவுக்கு எதிர்ப்படுவார் என்று சொன்னார். அந்த தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். நீங்கள் தானியேலையாட்டியும் நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 பேர் பக்கத்தில் நின்றுட்டு அவங்களுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அங்கே எழுதின அந்த வார்த்தையை கவனிங்க. நெருக்கம், தீங்கு, மிகவும் அதிகமான கொடூரமான அக்னியின் தழல், தூக்கி வீசப்பட்டார்கள், முதல்ல போய் விழுந்தார்கள், கட்டுகள் அவிழ்ந்து போனது, எழுந்து நின்றார்கள், நடக்க தொடங்கினார்கள். அவங்களுக்கு உள்ள நடக்கிறது யாருங்கிறது தெரியுமோ இல்லையோ, ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிற அரசன் கவனிக்கிறான். 4 ஆளா நிற்கிறான், 3 பேர் தானையா போட்டீங்க, இன்னொரு ஆள் 4வது ஆள், அது சாயலை வித்தியாசமா இருக்கு, அது வேறொருத்தரா தெரியுது. இந்த சம்பவத்தை அப்படியே மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். முள்ளுகளுக்குள்ளே நிற்கிற, அக்னிக்குள்ளே நிற்கிற தேவதாசர்களுக்கு அக்னியின் வேதனையை அவிழ்த்து போட்டு, அவர்கள் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து அவர்களை மனமகிழ்ச்சியாய் நடமாட செய்திருக்கிற ஒரு வல்லமைதான் அந்த மகிமைக்குள்ளாய் நம்மை நடத்தத்தான், அந்த மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிவிக்கத்தான் அவர் வாழ்க்கை பிரியமானவளை முள்ளுக்கு நடுவிலே வைத்திருக்கிறார். நான் முள்ளுக்கு நடுவில் இருப்பதால் செய்த பாவி அல்ல, என்னுடைய அனுபவங்கள் மாறாதது இருப்பதால் எங்கள் முன்னோரின் பாவம் எல்லாம் இன்றைக்கு பலி எடுக்கிறார் என்று நினைப்பதற்கல்ல. யாரோ எங்களுக்கு செய்த தீங்கு அதெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுகிறது என்று அலறி துடிக்கிற அனுபவத்திற்கல்ல. இந்த முள்ளும் உன்னை சேதப்படுத்தாதபடி காப்பதற்காக நான் எழுந்தருளுகிற நேரம் வந்தது. இந்த முள்ளும் உன்னை சேதப்படுத்தி உன்னை துக்கத்திற்குள் ஆழ்த்தாதபடிக்கு உனக்கு அதிசயமாய் தோன்றுகிற அற்புதங்களை செய்ய இந்த சம்பவம். அப்படி ஒவ்வொன்றா எண்ணி பாருங்கள். கர்த்தரை நேசிக்கிற நேசிப்பு தன்மை நம்மில் அதிகமாய் கூட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கீழானவைகளை நோக்குகிறோமோ, நெருக்கத்திற்குள்ளானவைகளை நோக்கி இதுதானா ஆண்டவர், இது இப்படித்தானா என்று எண்ணுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை நம்மால் அறிய முடியாது. எப்பொழுதெல்லாம் இவைகளுக்கு மேலிருக்கிற வல்லமையை கவனிக்கிறோமோ, அப்பொழுதுதான் தேவனுடைய மகத்துவம் உள்ள கிருபைகளை நாம் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது தான் தெரியும். எல்லாம் திரளாய் வெட்டுக்கிளிகளைப் போல படுத்திருக்கிற திரளான கூட்டங்களின் நடுவிலே அரசன் சொல்லுகிறான், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம், கதறுகிறான். வேதத்தை வாசித்து பாருங்கள். விடியற் காலையில் எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் பிணங்களாய் கிடக்கிறதை பார்க்கிறார்கள். தேவனுடைய மகத்துவம் என்பது வல்லமை நிறைந்தது. ஆகவேதான் தன் குமாரத்தியை அவர் எனக்கு பிரியமானவள், முள்ளுகளுக்குள் இருக்கிற லீலி புஷ்பத்தை போல் இருக்கிறாள், அவள் விசித்திர வினோதமாய் செய்யப்பட்டவள், அவள் நேர்த்தியானவள், அவளிடத்தில் பழுதில்லாமல் பார்ப்பது என்னுடைய வேலை. பழுதில்லாமல் பார்ப்பதற்காகத்தான் அவளை அங்க வைத்திருக்கிறேன். எதற்காக முள்ளுக்குள் வைத்திருக்கிறான்? எங்க ஏதாவது குத்தி விடுமோ என்று கவனமாய் அவர் பார்ப்பதற்காக, என் மேல் அவர் கவனமாகவே இருப்பதற்காக. அதனாலதான் சங்கீதத்தில் சொன்னார், நான் உன்னை மறந்தால் எனது வலதுகையை தொழிலையே மறந்துடும், நான் உன்னை நினைக்காம போன என் நாக்கு மேல ஒட்டிக்கும், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்றார். அவருக்கு மகிமையுண்டாகட்டும். அவருடைய கையில்தான் இந்த நாளிலும் நெருக்கத்தோடு முள்ளுகளுக்குள் இருக்கிறதாய் உணர்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய முகத்தை பார்க்க தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல எனக்கு பிரியமானவள் என்று சொன்ன வார்த்தை எங்கள் உள்ளத்தை ஒரு புறத்தில் உடைத்து நொறுக்கி ஆண்டவரே எங்களை வேதனைக்குட்படுத்துகிறதாய் இருக்கிறதா எண்ணி இருந்தோம். ஆனால் நாங்கள் வேதத்தை திறந்து பார்த்தோம். அங்கு எழுதின வார்த்தை எங்களை கவனமாய் பார்ப்பதற்கும் எங்களை கவனமாய் விசாரிப்பதற்கும், இந்த முள்ளுகளின் நடுவிலும் எங்களில் சேதம் இல்லாமல் அக்னியோடு கூட எங்களிடத்தில் தங்கியிருப்பதற்கும், எங்கள் நடுவில் எழுந்தருளி எங்களை நினைப்பதற்கும் உள்ள காரியங்களை நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். யாருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட மனக்லேசங்கள், யாருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட போராட்டமான எண்ணங்கள், யாருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட தாழ்வான நிலைகள் காணப்பட்டு அவர்கள் கதறுகிற நிலை இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அவர்கள் மேல் அன்பு பாய்ந்து செல்லட்டும். இந்த நிமிஷத்தில் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரம் நீங்கும்படி ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் முள்ளுகளுக்குள் இருக்கிறதாக எண்ணும் பொழுதெல்லாம் யார் யார்
எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நெருக்கங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்வில் ஒரு முள்ளுகளாய் காணப்பட்டு நெருக்குகிறது, குத்துகிறது. ஐயோ அலறுகிறேன், இந்த கொடிதான வியாதி என்னை நெருக்குகிறது என்று அலறுகிறது போல துடிக்கிறார்களோ, ஒவ்வொருவர் நடுவிலும் எழுந்தருள்வீராக, தயவாய் அவர்களுக்கு இரக்கம் காண்பையும். யாரிடத்தில் போவார்கள்? யாரை பார்த்து கெஞ்சுவார்கள்? பூமியில் உள்ள எல்லாமே எங்களுக்கு முள்ளுகளாய் காணப்படுகிறது. பூமியில் காணப்படுகிறது எல்லாம் நெருக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையில் எப்படி அடியெடுத்து வைத்திருக்கிறார்களோ அன்று முதலே நான் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன் என்று யார் எந்த நிலையில் உமது முகத்தை தேடி உமது சமூகத்தை நாடி வந்து சொன்னாலும் எங்கள் தேவனாய் கர்த்தரை கேட்பீராக, மன இரக்கம் கொள்வீராக, அவங்க மேல அன்பு வைப்பீராக, அவருடைய மான பாரங்கள் எல்லாம் நீங்கும்படி செய்யும். மாத்திரமல்ல ஆண்டவரே, முள்ளுகள் குத்துகிறதுக்கு ஒப்பாக இருக்கிற எல்லா சிக்கலான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுண்டாக்குவீராக. அக்கினி செடியிலே பற்றி எறிந்தது போல அவர்களை சுற்றிலும் நெருக்குகிற சோதனைகள் நடுவில் அக்கினி எரியட்டும், அவர்களை விடுதலையாக்கி தரட்டும். மாத்திரமல்ல, தேவன் எழுந்தருளினார் என்று மோசே சொன்னது போல நீர் எழுந்தருள்வீராக. அவர்களுடைய நெருக்கத்தில், உபத்திரவத்தில், கஷ்டத்தில், அவருடைய மன வியாகுலத்தில், அவர்கள் படுகிற சஞ்சலத்தில், ஆண்டவரே அவர்கள் அங்கலாய்க்கிற இந்த நிலையில் நீர் அவர்கள் நடுவில் எழுந்தருளி அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்களை தேற்றுவீராக. அவர்கள் மேல் அன்பு வைத்து உமது மகிமையை விளங்க பண்ணும். ஆசீர்வதியம் ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபை நிரந்தரமாய் தாங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த எங்களோடு கூட அவர்கள் சேர்ந்து ஜெபித்த இந்த ஜெப வேலைக்கு பின்பு அவர்கள் மனது ஒரு சமாதானத்தால், ஒரு மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். முட்களின் நடுவிலே காப்பாற்றவும் தாங்கி நடத்தவும் முற்றிலும் விடுதலை கொடுத்து ஆர்ப்பரிக்க செய்யும்படி ஜெயகீதங்களை தருகிறவர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.